நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கடைக்கு 2 ஆடு கேட்குமா. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற சொல்லவாட இது. கிடை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நம்ம திருமாணிக்க மாமா தோட்டத்தில். திருமாணிக்க மாமா தோட்டம் எங்கே இருந்தது தெரியுமா? ஆர்சி பில்டிங் சிவசீலி ஆஸ்திரி இருக்கு இல்லையா, அது பின்னாடி பக்கம். ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அங்கே பார்த்துருக்கேன். கிடை இது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கீரா என்று எல்லாராலும் அழைக்கப்படுகின்ற கி ராஜநாராயணன் ஒரு குறுநாவல் எழுதியிருக்கார். கி ராஜநாராயணன் கோவில்பட்டி இடைச்சேவல் கிராமத்தில் பிறந்தவர். இவர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் மலைக்கு மட்டும்தான் பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கினேன், ஆனால் இப்போ கதை சொல்லி ஆகிட்டேன் அப்படிம்பாரு. ஆமாம், அவர் தன்னை ஒரு எழுத்தாளர்னு சொல்லிக்கிறது இல்லை, கதை சொல்லின்னு தான் சொல்லுவார். மலைக்கு மட்டுமே கோயில் பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கின கீராவை தான் பாண்டிச்சேரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மொழியியல் துறை நாட்டுப்புறவியல் மொழியியல் துறை கௌரவ பேராசிரியராக நியமிச்சது. அவர் 99 வயதில் இறந்து போனார். அந்த இறக்கும் வரைக்கும் அவர் அங்கே கௌரவ பேராசிரியர் தான் வேலை பார்த்தார். அவருடைய கிடை என்ற குறுநாவலை இப்போ உங்களுக்கு கதையாக சொல்கிறேன். கிடைங்கிறது தனி உலகம். அந்த கிடைக்கு தலைவன் கிதாரி தான். ஆடுகள் அவங்களோட செல்வங்கள். அந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் இந்த கிதாரிக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்களுக்குன்னு நிறைய பேச்சு வழக்கு, விதிகள், நியாயங்கள், அறம் எல்லாமே இருக்கு. நம்முடைய இந்த குறுநாவலில் வர கிடைக்கு கீதாரி ராமசுப்ப நாயக்கர் தான். ஆடுகள் நமக்கு செம்பிலி ஆடு, வெள்ளாடு, அப்புறம் குறும்பாடு, இப்படி ஒரு சிலது தெரியும். ஆனால் ஆடுகளில் நிறைய வகைகள் இருக்குது. அதோட இனத்தின் அடிப்படையும் அதோட உடம்புல இருக்கிற அந்த ஒச்சம் அடையாளம் இதை வச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ராமசுப்ப நாயக்கரோட கிடையில செவ்வாடு, அரியாடு, கருங்காத்து வெள்ளை, செங்காத்து வெள்ளை, வெங்கால ஆடு, மர போர், கரும்போர், செம்போர், வெள்ளைப்போர், தவிட்டுப்போர், மூலி, தாலி, கூலி, கருவி, ராயாடு, சென்றாயாடு, கரிசையாடு, அப்புறம் கரிசப்போர், கண்ணாடி போர், கம்பளி ஆடு, சுட்டி, வெந்தலை, கொப்பாடு, கிடா, மோளக்கிடா, கருத்தாடு, மர, கோட்டமர, சுட்டி, பூவால், தாலி, பூலி, கன்னி, பால் கன்னி, செவலக்கன்னி, தவிட்டுப்போர், முட்டை, குட்டைக்கொம்பு, உச்சிக்கொம்பு, ஒத்தக்கொம்பு, மாடக்கொம்பு, மூஞ்சி வெள்ளை, நெத்தி சுட்டி, மச்சை, குறா, சுணக்கி, நரரோமம், குருட்டாடு, சொட்டக்காது, தொடமர, ஓங்கோல், புளியம்போர், கொச்சக்கடா. இதில் இந்த கொச்சக்கடா கிடைக்கிறத அவங்க கடை போட்டிருக்க ஆட்டுக்காரங்க அதை ஒரு அதிர்ஷ்டமாக நினைக்கிறாங்க. இந்த கொச்சக்கடா ஒருத்தர் கிடைச்சதுன்னா அவருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும், நிறையா செல்வங்கள் வரும் அப்படின்னு ஆட்டுக்காரங்க நம்புகிறாங்க. ராமசுப்பைய நாயக்கர் கடைக்கு போகிற அழகே ஒரு தனி அழகு. காலிலேருந்து சென்னை துக்காயம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் கடையில் போவார். அவரோட வலது கையில் எப்பவும் ஒரு தொரட்டி கம்பு இருக்கும். அந்த தொரட்டி கம்பு கூந்தல் பனையில் செஞ்சது. அதில் கைப்பிடி உயரத்தில் மேலே அந்த தொரட்டி கம்போட மேல் பகுதி நல்லா உருண்டு திரண்டு இருக்கும். அது இடது தோள்பட்டையில் எப்போவுமே ஒரு கம்பளி தொங்கிட்டு இருக்கும். அவர் நடந்து போகிறதே இப்படி எம்பி குதிச்சு நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த கிடைக்குன்னு இருக்கிற அந்த சட்டத்திட்டங்களை அவர் ரொம்ப சரியாக கடைப்பிடிப்பார். அந்த இதில் ஏதாவது ஒரு சிறு மாற்றம் இருந்தாலும் ஆள் யார் இருக்கா என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டார். அந்த இடத்துல திட்டிப்பிடுவார். அவ்வளோ தூரம் அதை ரொம்ப சரியாக இருப்பார். ஏன்னா இவங்களோட ஆடுகள் மட்டும் இல்லாமல் சம்சாரிகளுமே அவங்க ஆடை கடையில் கொடுத்து மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்க. அதனால் அவங்களோட ஆடுங்கிறது செல்வம் தானே. இன்று வரையுமே ஒரு சம்சாரிக்கு ஆடு, மாடு, கோழி இதுங்கிறதுமே செல்வம் தான். சரியா? அப்போ அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்க்கணும்.
மக்கள் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து எந்த பங்கம் வந்துடக்கூடாதுன்றதில் ராமசுப்பநாயகர் ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் பங்கு பிரித்து மேய்ச்சலுக்கு அனுப்புறது தான் கிடையெல்லாம் காலங்காலத்தில் நடக்கிற ரொம்ப முக்கியமான வேலை. காலங்காலத்தில் நிறைய பேர் வந்து ஆட்டுப்பாலுக்காக வந்து நிற்பாங்க, அப்புறம் புள்ளப்பாலுக்காக வந்து நிற்பாங்க. ஆட்டுப்பால் வந்து இதுக்கு இந்த கண் வலிக்கு விடுறதுக்கு, அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்தவங்க நிற்பாங்க. அதெல்லாம் அவங்க யார்கிட்டையும் வந்து எந்த விதமான இதுவும் வாங்காமல் இலவசமாகவே கொடுத்துருவாங்க. அந்த பங்கு பிடிக்கிறதுல ஒரு சின்ன தப்பு கூட வந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தர் 8 திசைக்கும் போகிறதுக்கு ஆடுகளை வந்து சரியாக பங்கு பிரித்து யார் யார் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு இது பண்ணிடுவாங்க. ரெட்டக்கதவு வெங்கட்ராமானுஜ நாயக்கரோட பேரன் இளப்பேன், அப்புறம் லகுவணக்கு ஒன்று, அப்புறம் சிவக்குடும்ப மகன் செவனி, இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பங்கு, அவங்க ஒரு கீக்காட்டு பக்கமாக போய் ஆடு மேய்க்கிறது அவங்களோட வேலை. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுக்காக பங்கு பிரித்து அனுப்பிவிடுவாங்க. அதேமாதிரி அன்றைக்கி பங்கு பிடிக்கிறதுக்காக எல்லாம் பங்கு பிரித்து ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்கு பெறப்பட தயாராக கிடையை விட்டு வெளியே பெறப்பட போகிற நேரத்தில் ஒரு பொம்பளை அங்கேருந்து தலைவரி கோலமாக ஒடியாந்து நான் கிடையை மறிச்சிக்கன்னு சொல்லி கையை காட்டு நிறுத்துது. கிடையை மறிக்கிறதுன்னு என்ன, ஏன் அந்த அம்மா வந்து மறித்து நிற்கிது? நாளைக்கு பார்ப்போம்.